ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நார்மல் நீடில் எப்படி சூப்பராக ஆரி ஒர்க் போடலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. சரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. சரி த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு பாபினில் எப்பயும் போல் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுறதுக்காகவே இந்த கேஸ் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸ் பண்ணும்போது தான் அந்த சரித்திரத்தை வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக வரும். அதனால் எப்பயுமே லூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம நார்மல் மிஷினில் போடுற மாதிரி டைட்டாக வச்சிட்டிங்கன்னா நூல் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்க பாபினை இந்த கேஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இழுத்தா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரணும். ஸ்மூத்தாக வரும்போது நீங்கள் ரெஸ்ட் பண்ணும்போது கட் ஆகாமல் ஈஸியாக வரும். இப்போ இதை நம்ம எப்பயும் போல் மிஷினில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சரி த்ரெட்டுக்கு மேட்சான ஒரு நூல் மேலே வந்து சாதாரண மிஷின் நூலே எடுத்துகிட்டுக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கீழே இருக்க சரி த்ரெட்டை மேலே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம துணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிற துணியெல்லாம் நல்ல பக்கத்தை விட்டுட்டு கெட்ட பக்கத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. ஏன்னா கெட்ட பக்கத்தில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி மார்க்கிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த மார்க் லைனில் தான் இப்போ நான் அந்த டிசைன் போட போகிறேன். அதில் வந்து நல்லா ஊசி குத்தி, அதாவது இதில் வந்து எப்படின்னா டபுள் ரீச் போடணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஸ்டிச் பண்ணால் நூல் கட் ஆயிரும். மெதுவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிசைன் வந்து சூப்பராகவே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ண அப்படியே ஃபுல்லாக நம்ம நேராக நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு அதே லைனில் இன்னொரு டிச்சு. இந்த மாதிரி எல்லா கோட்டையுமே டபுள் டிச்சே போட்டுக்கோங்க. நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த நடுவில் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வர்ற இடத்துல வந்து நம்ம வந்து சுகர் பீட் இந்த பீடெலாம் போட்டுருவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக அடுத்த லைனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி டபுள் டிச் போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மெதுவாக தைக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆரியில் போடுற மாதிரியே ட்ரெயின் ஸ்டிச் வந்து சூப்பராகவே உங்களுக்கு வந்துடுச்சு. நார்மல் மிஷின்லேயே இவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு மேலே டிசைன் பண்ணால் போதும். ஃபினிஷிங் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த துணியை வந்து நம்ம ஃப்ரேமில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த கோட்லேருந்து இந்த கோட் வரைக்கும் ஒரு நூலில் நம்ம ஊசியில் நூல் போட்டுட்டு நம்ம சுகர் பீட், அதை நான் வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக இந்த கோடு வரைக்குமே நம்ம லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்து நம்ம
ஊசி வந்து கீழே கொடுத்து கீழ் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்த லைன் வந்து 3 mm பீடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து அதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு லைன் போட்டு அடுத்து சுகர் பீடு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாருங்கள் 3 லைன் நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம லாக் டிப்ஸ் போடணும். லாக் டிப்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு 2 பாஸுக்கு ஒரு தடவை 3 பாஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி லாக் டிப்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஃபினிஷிங்காக இருக்கும், எடுத்துக்கிட்டு வராது, சூப்பராகவே வரும். இது மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரியே சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லைட்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதாவது தைக்கிற ஸ்டோனு, நீங்கள் ஒட்டுற ஸ்டோன்னாலும் ஒட்டிக்கலாம். நான் தைக்கிற ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சிக்கிட்டேன். தைச்சிட்டு ஒரு கட் பீடு, காப்பரில் ஒரு கட் பீட் அண்ட் 3 mm பீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கரெக்டாக நேரம் வரலைன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு கட் பீடு இன்னும் 3 mm பீடு கூட இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணாமல் தான் முன்னாடி பண்ணேன். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி சூப்பராக